ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. மற்றும் பார்த்தீங்கன்னா கேஸ் லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். லீகல் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துடும். நீங்கள் நம்மளுடைய லீகல் அப்டேட்ஸ் மற்றும் அது சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மிக்க நன்றி. ஒரு உதவியாக வந்து மக்களுக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் வந்து ஒரு உதவியாக சோசியல் மீடியாஸ் அண்டு வாட்ஸ்அப் குரூப்ஸ் இதிலெல்லாம் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா மக்கள் வந்து சட்டம் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறது டேம் சேஃப்டி ஆக்ட் 2021, அதாவது அணை பாதுகாப்பு சட்டம் 2021. இந்த சட்டம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து டேம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு அடித்தளம். அதில் தான் இரிகேஷனே இருக்குது, வாட்டர் கன்சர்வேஷன் இருக்குது. இந்த டேம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். டேம் இல்லை அப்படின்னா இரிகேஷன் இருக்காது, வாட்டர் கன்சர்வேஷன் இருக்காது, விவசாயம் நடக்காது, எதுவுமே வந்து இல்லாமல் போய்விடும். அந்த மாநிலமோ இல்லை அந்த நாடோ டேம் இல்லாத நாடு, டேம் இல்லாத மாநிலம் வந்து பின்தங்கி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முன் வச்சுக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ டேம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டேம் சேஃப்டி ஆக்ட் 2021 வந்து என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான டேம்களை கட்டிய முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர், மறைந்த முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அவர் வந்து தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தார். டென்யூர் எப்போ இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 1954 இருந்து 1963 வரைக்கும் இருந்தார். அவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல்வராக இந்த டென்யூரில் இருந்தார். அவர் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மேஜர் டேம் வந்து கட்டியிருப்பார். சிறு சிறு அணைகள், அதாவது சின்ன சின்ன டேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே கட்டியிருக்கிறாங்க. இதனுடைய கிளை டேம் அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 25-30 டேம் மட்டும் அவருடைய 1954 1963 இடைப்பட்ட காலத்திலேயே கட்டப்பட்டது. சிலது திட்டமும் இடப்பட்டது, அதுக்கு பிற்பாடு கட்டப்பட்டிருக்கலாம். அதாவது 9 ஆண்டு கால ஆட்சியில் வந்து 20-30 டேம்களை கட்டியிருக்கிறார். மேஜர் டேம் வந்து 15 டேம் கட்டியிருக்கிறார். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் வந்து ஒரு 2வது செல்வ செழிப்பான மாநிலமாக இருப்பதற்கு காரணம் வந்து கர்ம வீரர் காமராஜர், முன்னாள் முதல்வர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிக்கிடணும், பெருமைப்பட்டுக்கிடணும். இது வந்து இந்தியாவிலே நம்ம வந்து பெருமைப்பட அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டின் வளத்தை வந்து பெரிதாக ஆக்கியவர் வந்து அவர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. இதில் வந்து என்ன அணைகள்லாம் வந்து கட்டப்பட்டு இருந்தது அவர் காலத்தில் பள்ளி பார்க்கும் பொழுது, வைகை அணை வந்து அவர் தான் வந்து கட்டினார். அது வந்து ஒரு பெரிய அணை, வைகை அணை மிகப்பெரிய அணை. அந்த அணையை கட்டியிருக்கிறாரு. மணிமுத்தாறு அணை வந்து கட்டப்பட்டதும் அவரால் தான். அடுத்த அணை என்னன்னு பார்த்தா மேட்டூர் பாசன கால்வாய்க்காண்டான அணை வந்து கட்டப்பட்டது அவர் காலத்தில். அமராவதி அணை வந்து கட்டப்பட்டது அப்படிங்கிறதும். அடுத்து மலம்புழா அணை அப்படிங்கிற ஒரு அணையை வந்து கட்டியிருக்கிறாரு. சாத்தனூர் அணையை கட்டியிருக்காரு. வாளையாறு அணை கட்டியிருக்காரு. மங்களம் அணை கட்டியிருக்காரு. ஆரணியாறு அணை கட்டியிருக்காரு. காவேரி டெல்டா பகுதிகளில் வந்து அதுக்குண்டான அணைகள், கிளை அணைகள் வந்து நிறைய வந்து கட்டியிருக்கிறாரு. கிருஷ்ணகிரி அணை கட்டியிருக்கிறாரு. கீழ்பவானி அணை கட்டியிருக்காரு. மேல்கட்டளை கால்வாய் அணை கட்டியிருக்காரு. புள்ளம்பாடி திட்டம், அதாவது அணை கட்டுவதற்கான திட்டம் அவர் காலத்தில் போடப்பட்டது, அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மீனக்கரை ஏரி திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மணிமுத்தாறு திட்டம், மணிமுத்தாறு அணை வந்து கட்டப்பட்டது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா தொப்பியாறு அப்படிங்கிற ஏரியை வந்து மிகப்பெரிய ஏரியை வந்து உருவாக்கி செல்வ செழிப்பாக அந்த இடத்த ஆக்கியிருக்காரு. கோமிகி ஆறு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. பரம்பிக்குளம் அணை வந்து கட்டப்பட்டது. வீடூர் அணை, ஆழியார் அணை மிகப்பெரிய அணை, செல்வ செழிப்பு மிக்க இடமாக இருந்த இடம், அதை இது மிகவும் செல்வ செழிப்பாக ஆக்கியிருந்தார். திண்டுக்கல் ஆத்தூர் அணை, இந்த இதெல்லாம் வந்து அவர் வந்து கட்டியிருக்காரு. அவருடைய டென்யூரில் வந்து கட்டினது அப்படிங்கிறது பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அவராவது ஒரு சிறு அணை, பெரு அணை இதெல்லாம் சேர்த்தேன்னா ஒரு 30-40 அணைகள் வந்து அவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு வறட்சியில் இருந்த மாநிலம் தமிழ்நாடை வந்து அவர் வந்து உயர்த்தி இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறதுல யாரும் வந்து மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் கர்மவீரர் காமராஜரை பற்றி ஏதாவது கமெண்டில் போடணும்னா போடுங்க, மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிடட்டும். அதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து இதை வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அணைகளுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அணை பாதுகாப்பு சட்டம் 2021 இப்போ வந்து இயற்றப்பட்டது. அந்த அணை வந்து பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணையுடைய நீர்த்தேக்க அளவுகளை பராமரிப்பது, அதனுடைய தரத்தை வந்து ஆய்வு செய்வது, நீர்நிலைகளை வந்து விரிவுபடுத்துவது, இதெல்லாம் வந்து அணை பாதுகாப்பு சட்டத்தில் வந்து இருக்குது. இந்த அவசர காலங்களில் வந்து வருவதற்கு முன்னாடியே அணைகளை வந்து சரியாக பராமரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து இந்த சட்டம் வந்து வலியுறுத்துது. செயல் திட்டங்களை வந்து அதுக்கு முன்னாடியே உருவாக்க வேண்டும், ஒரு அவசர காலம் வருவதற்கு முன்னாடியே அப்படிங்கிறதும், அதுக்குண்டான மதிப்பீடுகளை வந்து அளவு செய்து அதை வந்து சரி செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த சட்டம் வந்து வலியுறுத்துகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா குற்றங்களும் இருக்குது. அதாவது ஒவ்வொரு அணைக்கும் ஒவ்வொரு அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். அவர்களின் கீழ்தான் அணைகள் வரும். அந்த அணையை பராமரிப்பது அவர்களுடைய அத்தாரிட்டிஸ். அந்த அத்தாரிட்டிஸ் அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் பாதுகாப்பாங்க. இது வந்து அவங்க தான் வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து எடுக்கணும். அணைகளை தண்ணீர் கொள்முதல் எவ்வளோ இருக்கலாம், எவ்வளோ வந்து இது தாங்குமா, இல்லை வந்து இன்னும் தண்ணி எப்படி வரும், மலைகளில் இருந்து மழை பெய்யுது, அதனுடைய ரெயின் உடைய என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத அறிந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து அவங்க சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு பொறுப்பாக இந்த சட்டம் வந்து சொல்கிறது. இதை வந்து குற்றங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரி வந்து கடமையை தடுக்கிறாங்க, ஒரு அதிகாரி வந்து கடமையை வந்து செய்வதை தடுக்கப்படுகிறது. அதில் உத்தரவுகளை வந்து அந்த அதிகாரி பின்பற்ற தவறி இருந்தார் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு அதிகாரிகிட்ட ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, ஒரு கடமை இருக்குது அவருக்கு, அந்த கடமையை வந்து செய்ய அவர் வந்து தவறி விடுகிறார். அது எதன் மூலமாக தவறி விடுகிறார், நெக்லிஜென்ஸாக இருக்கலாம், இல்லை இன்டென்ஷனாக இருக்கலாம். அப்படி தவறி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அணைகள் மூலமாக மக்களுக்கு ஏற்பட்டால் வந்து 1 வருட கால சிறை தண்டனை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்கிறது. உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த அணையில் சேதமடைந்ததோ இல்லை வந்து அதனால் வந்து ஏதோ ஒரு உயிரிழப்பு வந்து தண்ணீர் வந்து ஏற்பட்டாலோ, வெளியே வந்து ஏற்பட்டு உயிர்கள் பிரிந்தாலோ 2 ஆண்டுகள் வரை வந்து சிறை தண்டனை வந்து அந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்து அதிகாரிக்கு வந்து கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு சட்டம் இந்த டேம் சேஃப்டி ஆக்ட் 2021, அதாவது அணை பாதுகாப்பு சட்டம் 2021 வந்து வழிவகை செய்யுது. இந்த நீர் தொடர்பான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக மாநில அரசுகள் வந்து அதிகார வரம்பிற்கு இருக்கும். மாநிலங்களுக்கு இடையேயான ஆறுகள் அமைந்திருக்குங்கிறதுனால் வந்து அவர்கள் வந்து மாநில அரசாங்கம் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி இருப்பாங்க. அதுக்கு உண்டான வசதிகளை வந்து செய்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த சட்டம் வந்து சொல்லுகிறது. மாநிலங்களுக்கு இடையான அணைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருந்தது. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காவேரி நதி பிரச்சனை இருந்தது, நீர் பகிர்வு பிரச்சனை பார்த்திங்கன்னா இருந்தது, மற்றும் பார்த்திங்கன்னா
அனைத்து திட்டங்கள் குறிப்பாக முன்மொழியப்பட்ட அதாவது மேகதாது திட்டம் தொடர்பாக கர்நாடகாவுடனும் பிரச்சனைகள் இருந்தது. கர்நாடகா தமிழ்நாடுடன் நீண்ட காலமான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா காவேரி நீர் பங்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியிருக்கிறாங்க. அதன்படி இப்பொழுது காவேரி அதாவது கர்நாடகம் தண்ணீரை திறந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் டேம் சேஃப்டி ஆக்ட், டேம் ஆக்டில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்குறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு. ஒரு தண்ணீர் பகிர்வு இருக்கும் பொழுது பகிரலான்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும். முல்லை பெரியாறு அணை பிரச்சனை இருக்குது நம்ம அண்டை மாநிலம் கேரளத்துடன். முல்லை பெரியாறு அணையில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பாக கேரளாவுடன் தொடர்ந்து நமக்கு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. கேரளா பாதுகாப்பு அவர்களுடைய இதை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நம்மளுடைய நீர்த்தேக்கங்கள் நமக்கு நீர் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் நியமிக்கப்பட்ட மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டு அந்த மேற்பார்வை குழு மூலமாக அசஸ்மெண்ட்லாம் நடந்து வருது. நீர் சேமிப்பு மற்றும் நீர் மின்சாரம் திட்டங்கள் இதன் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர், பவானி சாகர் மற்றும் ஆலியார் அணைகள் உட்பட பல அணைகள் பெரிய அணைகள் இருக்குது. இதெல்லாம் அனைத்தும் அணை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே தான் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிடுறோம். அதாவது அந்த அணைகள் இந்த டேம் சேஃப்டி ஆக்ட் 2021 ஒரு சின்ன ஒரு சட்டமாக இருந்தாலும் இது முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசாங்கத்திற்காகவே வடிவமைக்கப்பட்ட சட்டமாக இருக்கிறது. அதிலும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு பொறுப்பு இந்த டேம் சேஃப்டி ஆக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டியூட்டிஸ் வரமுறைப்படுத்தியிருக்காங்க. அந்த டியூட்டிஸை அந்த அத்தாரிட்டிஸ் டேம் சேஃப்டி ஆக்ட் 2021 என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும், அதை தவறினால் தண்டனைகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த தண்டனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த டேம் சேஃப்டி ஆக்ட்னு வரும்போது முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜர் அவர்களை விட்டு பேச வேண்டாம், அவரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சதுனால நம்ம அவரை அவருடைய நினைவாக இதில் பதிவிடப்பட்டது. ஏன் அப்படின்னா நீர் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் இல்லை என்றால் மக்கள் இல்லை, மனிதன் இல்லை, உயிரினங்களும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. மக்கள் சட்டம் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் பகுத்தறிவு கண்டிப்பாக மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். என் கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.